பூமி, நிலா, மற்ற பிளானட்ஸ் எல்லாமே ஏன் உருண்டையாக இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிசிக்ஸ் என்ன? இந்த கோயின்சிடன்ஸ் இதுக்கு காரணம் கிராவிட்டி. ஸோ கிராவிட்டினால பிளானட்ஸில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதோட சென்டருக்கு புல் ஆகுது. ஈக்குவலாக புல் ஆகுறதுனால உருவாக்கப்படுற ஷேப் தான் இந்த ஸ்பியர் ஷேப். ஸோ அப்படின்னா இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மட்டும் ரவுண்டாக இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அங்கெல்லாம் கிராவிட்டி வீக்காக இருக்குது. அதால் ஈக்குவலாக புல் பண்ண முடியாத காரணத்தினால தான் அதெல்லாம் பர்ஃபெக்டாக ரவுண்டாக இல்லாமல் இர்ரெகுலர் ஷேப்ஸில் இருக்குது. ஆனால் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்மளோட எர்த் பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்லாம் கிடையாது. எர்த் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அதோடைய மையப்பகுதி கொஞ்சம் பல்ஜ் ஆகியும் அதோடைய டாப் அண்ட் பாட்டமான அந்த போல்ஸ் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த ஷேப்புக்கு பேர் தான் ஆப்லேட் ஸ்பியராய்டு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்க்கு SR Luminous Academy சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.